हाय फ्रेंड्स वेलकम बैक टू चैनल विनोस किचन इनकी वीडियो நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரவா கேசரி யூசுவலா எல்லாருக்குமே ரவா கேசரி பண்ண தெரியும் ஆனா நம்ம இன்னைக்கு ஹோட்டல் ஸ்டைல்ல ரொம்ப நேரம் ஆனதுக்கு அப்புறமும் ரொம்பவே சாஃப்ட்டா இறுகாம எப்படி பண்றதுன்னு தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க panல நெய் சூடானதுக்கு அப்புறம் முந்திரி பாதாம் திராட்சை மூணுத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இத நல்லா வறுத்துக்கலாம் நல்லா வறுத்தாச்சு இத ஒரு பிளேட்க்கு மாத்தி எடுத்துக்கோங்க அதே panல 1/2 கப் அளவு நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா சூடானதுக்கு அப்புறம் 1 கப் அளவு ரவா சேர்த்துக்கோங்க பெரிய சைஸ் வேணா சின்ன சைஸா இருக்கிற ரவாயா பார்த்து சேர்த்துக்கோங்க இந்த நெய்யிலே ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுத்துக்கணும் ஃப்ளேம் லோவா வச்சுக்கோங்க கலர் சேஞ்ச் ஆக கூடாது கை விடாம நல்லா mix பண்ணி விட்டுட்டே இருங்க பாருங்க நல்ல வாசனை வரும் நம்ம வறுக்கும் போதே 3 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நல்லா வறுத்தாச்சு இப்போ 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம எந்த கப்ல ரவா எடுக்கறோமோ அதே கப்ல 3 கப் அளவு தண்ணி 1/2 கப் அளவு சர்க்கரை நான் கரெக்ட்டா இருக்கும் உங்களுக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் கம்மியா வேணும்னா 1/4 கப் அளவு நீங்க சேர்த்துக்கலாம் நான் 1/2 கப் அளவு சேர்க்கிறேன் சர்க்கரை குங்குமப்பூ சேர்த்துக்கிறேன் வெதுவெதுப்பான பால்ல குங்குமப்பூ ஊற வச்சு எடுத்து வச்சிருந்தேன் 10 நிமிஷம் அந்த பாலோட அதையும் சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் உங்களுக்கு ஃபுட் கலர் வேணும்னாலும் நீங்க ஆட் பண்ணிக்கலாம் வறுத்த முந்திரி திராட்சை பாதாமே இதோட சேர்த்துக்கலாம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கலாம் ரவா நல்லா வறுத்ததுக்கு அப்புறமே தண்ணி சர்க்கரை வறுத்த பாதாம் முந்திரி திராட்சை அதுக்கு அப்புறம் ஏலக்காய் தூள் நம்ம பால்ல ஊற வச்சிருந்த குங்குமப்பூ எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்தாச்சு ஃப்ளேமை மீடியமா வச்சிட்டு 5 நிமிஷம் வரைக்கும் நீங்க கை விடாம mix பண்ணி விடுங்க 5 நிமிஷத்துல நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் ரவா கேசரி ரெடி ஆயிடும் ரவா வறுத்ததுக்கு அப்புறம் நல்ல கொதிக்கிற தண்ணியை ஊத்தி ரவா வெந்ததுக்கு அப்புறம் தான் சர்க்கரையை போடுவாங்க தேவையில்லை இப்போ நம்ம மொத்தத்தையும் ஒண்ணா சேர்த்து mix பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுறோம் பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா இறுகிக்கிட்டே வருது ரவா வறுக்கிறதுக்கு ஒரு 3 நிமிஷம் நம்ம எடுத்துக்கிட்டோம் இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது ஒரு 5 ல இருந்து 7 நிமிஷம் ஆகும் அவ்வளவுதாங்க மொத்தமா 10 நிமிஷத்துல நம்மளோட ஹோட்டல் ஸ்டைல் ரவா கேசரி ரெடி ஆயிடும் இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா தண்ணிலாம் இழுத்துட்டு அந்த சக்கரை எல்லாம் கரைஞ்சு நல்லா இறுகி கொடுக்குது இந்த ஸ்டேஜ்ல நம்ம 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க ஃபுட் கலர் நான் சேர்க்கல உங்களுக்கு விருப்பம்னா நீங்க சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க panல ஒட்டாம நல்லா சுருண்டு வருது நம்மளோட ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு இத ஒரு பவுலுக்கு நம்ம மாத்திக்கலாம் மாத்திட்டு மேலே 1 டேபிள்ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கோங்க ரொம்பவே சாஃப்ட்டா ரவா கேசரி ரெடி ஆயிடுச்சு இது நீங்க எவ்வளோ நேரம் வச்சிருந்து சாப்பிட்டாலுமே இறுகி போகாது ரொம்பவே சாஃப்ட்டா இருக்கும் வாயில போட்டதும் கரைஞ்சு போய்டும் கண்டிப்பா நீங்க இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க